குழம்பு மிளகாத்தூளும் கறி மசால் தூளும் அரைச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. நேத்து வீடியோல குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு கறி மசால் தூள் எப்படி ரெடி பண்ணலான்னு பாக்கலாம். அவ்வளோ வாசனையா சூப்பரா இருக்கும். இந்த ஒரு பொடி போட்டா போதும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு 100 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே இளஞ்சூடா தான் வறுத்து எடுக்கணும். நீங்க கேஸ் ஸ்டவ்ல வச்சு வறுக்கிற மாதிரி இருந்தா அடுப்ப சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து சீரகமும் சோம்பு 100 கிராம், மிளகு மட்டும் 200 கிராம். இந்த மசாலாவுக்கு நாங்க வரமிளகா போட மாட்டோம். பட்டை, கிராம்பு, மிளகு இதோட காரமே குழம்புக்கு சரியா இருக்கும். கடைசியா ஒரு 250 கிராம் அரிசி, 100 கிராம் கடலைப்பருப்பு. இந்த ரெண்டு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காகும், வாசனையாவும் இருக்கும். அதுக்காக போட்டிருக்கோம். 1 கிலோ கொத்தமல்லி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தாராளமா கருவேப்பிலை போட்டு நல்லா காய வச்சு இடிச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கி வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும். எங்க ஊர் மிஷின்ல இடிச்சு கொடுத்தாதான் அரைச்சு கொடுப்பாங்க. ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. நீங்களும் இந்த 2 மசாலா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.